அந்த விஜயகாந்த் பொண்டாட்டி அவ பேரு எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பாத்தியா நீ முன்னாடி பாடி மவள உன் பல்ல புடுங்குறேன். தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. இந்த திமுக விஜயகாந்த பத்தி என்ன பேசியிருக்கு, விஜயகாந்த் அவர்கள் திமுக பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற கிளிப் எல்லாம் கிடைக்கும்ல. சோ அதை எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ள போனதை பத்தி நிறைய விமர்சனம் அப்படிங்கிறது நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு. தேமுதிகவில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இப்ப இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரு, விஜயகாந்த பிடிச்சவங்க, விஜயகாந்த் ரசிகர்கள், பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரேமலதா விஜயகாந்த ஏதாவது ஒரு கோபத்துல திட்டிட்டு தான் இருக்காங்க. என்னப்பா இந்த அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு, இந்த அம்மா விஜயகாந்துக்கே துரோகம் பண்ணிடுச்சு, விஜயகாந்தோடைய ஆன்மா கூட பிரேமலதாவா மன்னிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டக்கூடியதை நம்மளால காது பட கேட்க முடியுது. ஆனா இப்படி இந்த அளவுக்கு எல்லாம் திட்டிட்டு இருக்க இந்த நேரத்துல திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கும் கருணாநிதிக்கும் விஜயகாந்துக்கும் இடையில எதை மாதிரியான ஒரு உறவு, எதை மாதிரியான ஒரு நட்பு இருந்தது தெரியுமா, விஜயகாந்த் வந்து கருணாநிதி மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தார் தெரியுமா, கருணாநிதி விஜயகாந்த் மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க. திமுக அமைச்சர்களே முன்னாடி வந்து நின்று அப்படி இருந்தவங்க நாங்க 2016 பழம் வந்து நழுவி பால்ல உழ வேண்டியது, அது கொஞ்சம் மிஸ் ஆகி 10 வருஷம் கழிச்சு இப்ப நழுவி எண்ணத்திலயோ உழுந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் உண்மையாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள, விஜயகாந்த் கருணாநிதி, விஜயகாந்த் திமுகக்குள்ள எதை மாதிரியான உறவு இருந்தது அப்படிங்கிற விஷயத்த வெளில கொண்டு வரணும்ல. அது நம்மளுடைய கடமை இல்ல. நம்ம போய் தேடி பார்த்தா தெரியல யார் யாரை பத்தி என்னென்ன பேசியிருக்காங்க, இந்த திமுக விஜயகாந்த பத்தி என்ன பேசியிருக்கு, விஜயகாந்த் அவர்கள் திமுக பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற கிளிப் எல்லாம் கிடைக்கும்ல. சோ அதை எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். முழுசா அந்த வீடியோலாம் உங்ககிட்ட பிளே பண்ணி காட்ட முடியுமானா முடியாது, காப்பிரைட் இஷ்யூ அப்படிங்கிறது வந்துடும். பட் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா விஜயகாந்த் வந்து கருணாநிதி எப்படி பார்த்தாங்க, இந்த திமுக விஜயகாந்த் அவர்களை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த சின்ன சின்ன கிளிப் மூலமா விஷுவலா உங்களுக்கு ஞாபகம் மூட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், மற்றவங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ சிறைக்கு போயிருக்காரு இல்லையா திமுகவுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, எல்லா மேடையிலையும் ஏறினார்னா அப்படியே வாயிலேருந்து அப்படியே ஊத்தும், ஆபாசங்களா ஊத்தும். பேச்சாளர்கள் அப்படின்னா மேடைக்கு வந்தாங்க அப்படின்னா கட்சியில வந்து கைக்கு தட்டு வாங்கணும், கட்சியில பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நக்கல் நையாண்டியோட பேசுறது அப்படிங்கிறது இயல்பு, அது எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க. ஆனா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல்ல, ஏற்னாவே ஆபாசமா தான் பேசுவாரு. அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவரை பத்தி பேசுறாரு, இல்ல தலைவரோட மனைவியை பத்தி பேசுறாரு அப்படின்னு எதுவுமே இருக்காரு. பெண்களை பத்தி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கூச்சம் கூட இல்லாம அவ்வளவு ஆபாசமா பேசுவாரு. சோ அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து இப்போ நம்ம பிரேமலதா இருக்காங்கல்ல, திமுக கூட்டணிக்குள்ள இணைஞ்சிருக்காங்கல்ல, சோ இந்த பிரேமலதாவை பத்தி என்ன பேசியிருக்காரு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறத பாருங்க. அந்த விஜயகாந்த் பொண்டாட்டி அவ பேரு எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பாத்தியா நீ முன்னாடி பாடி மவள உன் பல்ல புடுங்குறேன் வரட்டும். அடுத்ததா நம்ம வடிவேல் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் மேல எந்த அளவுக்கு விமர்சனம் வச்சாங்க அப்படின்னு தெரியும். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுக்கு போனதுக்கு நிறைய பேர் கோபப்படுறதுக்கு காரணமே, கருணாநிதி வந்து விஜயகாந்த் விமர்சனம் பண்ணிட்டாரு, எம்.கே. ஸ்டாலின் வந்து விஜயகாந்த் விமர்சனம் பண்ணிட்டாரு, அதனால இவங்க இந்த கூட்டணிக்கு போனது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லல. வடிவேல வச்சு இந்த திமுக இந்த அளவுக்கு மட்டமா, பிலோ த பெல்ட் எந்த அளவுக்கு மட்டமா விஜயகாந்த பேச முடியுமோ வடிவேல வச்சு இந்த திமுக பேசிச்சு. அந்த திமுகக்குள்ள இந்த பிரேமலதா போய் சேர்ந்துட்டாங்களே அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கோபம். வடிவேலுடைய பேச்சு அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலயும் அப்படியே விஜயகாந்த இவர் எப்படிலாம் பேசினாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பதிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் இன்னும் திமுகவை மன்னிக்கவே முடியல. தேமுதிக இல்ல விஜயகாந்த் ரசிகர்கள், விஜயகாந்த பிடிச்ச யாராலையும் திமுகவை இன்னும் மன்னிக்க முடியாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா அது வடிவேலோட பேச்சு தான். வடிவேல் வந்து மேடையில் நின்று அந்த அளவுக்கு கிழின்னு கிழிப்பாரு, அவதூறா பேசுவாரு, கேவலமா பேசுவாரு, விஜயகாந்தோட உடலை பத்தி பேசுவாரு, கலரை பத்தி பேசுவாரு, அசிங்கமா பேசுவாரு, அவருடைய உறவு முறையை பத்தி பேசுவாரு, அந்த அளவுக்கு அவருடைய கேரக்டரை பத்தி பேசுவாரு, அந்த அளவுக்கு மட்டமா பேசுவாரு. கீழே உட்காந்து அதை நம்ம கருணாநிதி, அப்பெல்லாம் இந்த திருமாவளவன், இந்த ராமதாஸ் எல்லாம் வந்து ஒரே கூட்டணியில தானே இருந்தாங்க, அப்படி ரசிப்பாங்க. நம்ம திருமாவளவன் அவர்கள்லாம் வடிவேல் பேசுறப்போ விஜயகாந்த் ஏதாவது நக்கல் நையாண்டியா பேசினா உழுந்து உழுந்து என்னமோ அப்படியே மனசுல இருந்த பாரமே இறங்கிடுச்சு அப்படின்னு நினைச்சு சிரிப்பாங்கல்ல, அத மாதிரி சிரிப்பாங்க. இப்ப ஆனா அந்த திருமாவளவன் தான் தேமுதிக கூட்டணிக்கு வந்தது பலம், நாங்க வந்து எவ்வளவு நட்பு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சோ வடிவேல் விஜயகாந்த் குறித்து பேசின ஒரு கிளிப் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு, நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கலாம். சோ அந்த கிளிப் என்ன அப்படின்னு போட்டு
போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. இதெல்லாம் திமுக வந்து தேமுதிக மேலையும் விஜயகாந்த் அவர்கள் மேலையும் தொடுத்த வார்த்தை போர் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இவங்க சொல்லிக்கிறாங்கல்ல, ஒரு மரியாதை இருக்கக்கூடியவங்க விஜயகாந்த் மேல இவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு மரியாதை இருந்தது அப்படின்னா அப்படி நடத்திருக்க மாட்டாங்க. அது நமக்கே தெரியும் இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றாங்கல்ல, விஜயகாந்த் அவர்கள் வந்து கருணாநிதி மேல நல்ல மரியாதை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. உண்மையாலும் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிரியா இருந்தா கூட மரியாதையோட தான் நடத்துவாங்க. வடிவேல அந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி போய் கூட விஜயகாந்த் அவர்கள் பெருசா வடிவேல் மேல விமர்சனம் அப்படிங்கறதெல்லாம் வச்சது கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டு போற கேரக்டர் தான் விஜயகாந்த். ஆனா அவங்களே கருணாநிதியை ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த தமிழ் இனத்துக்கு கருணாநிதி எவ்வளவு பெரிய துரோகி, எதை மாதிரியான ஆளு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வீடியோல அப்பவே சொல்லியிருக்காங்க. அதையும் அப்படியே லைட்டா பாருங்களேன். பொய்யோட உச்சத்துல இருக்கார் கலைஞர். இவர் எப்பயுமே சொல்லுவார், தமிழினம் தமிழுக்காக அப்படி இனத்தை அழிச்சு. இத மாதிரி நம்ம எடுத்து வீடியோவா காட்டணும் அப்படின்னா அந்த டைம்ல வந்து பேசப்பட்டது விஜயகாந்த் அவர்கள் வந்து கருணாநிதிய பேசுனதும் விமர்சனம் வச்சது அசிங்கமாலாம் எங்கேயும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க செய்யக்கூடிய ஊழல், அவங்க செய்யக்கூடிய துரோகத்தை சுட்டி காட்டிருப்பாங்க. ஆனா திமுக தரப்புல இருந்து விஜயகாந்தையும் பிரேமலதாவையும் தேமுதிகவையும் எந்த அளவுக்கு கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஃபுட்டேஜஸ் வேணாலும் நம்மளால தேடி எடுத்து வந்து காட்ட முடியும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறப்போ அந்த வீடியோ ஏதாவது டிஎம்கே உடைய சேனல் வீடியோ அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனே தேடி பிடிச்சி வந்து காப்பிரைட் அப்படிங்கறத அடிச்சிருவாங்க. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சில ஃபுட்டேஜஸ் எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இவங்க திமுக சொல்றாங்கல்ல, எங்களுக்குள்ள நல்ல உறவு இருந்தது, நாங்க அப்பயே ஒண்ணு சேர வேண்டியது, நாங்க இப்பயே ஒண்ணு சேர வேண்டியது, விஜயகாந்த் அவர்கள் வந்து கருணாநிதியை ரொம்ப மதிச்சாரு, கருணாநிதி வந்து விஜயகாந்த் மேல மரியாதை வச்சிருந்தாரு அப்படின்னா இப்போதைக்கு இந்த கூட்டணிக்காக ஏதாவது பேசணும், இந்த கூட்டணியை மோல்டு பண்ணணும், ரொம்ப ஷைனிங்கா காட்டணும், பழசெல்லாம் மறக்கடிக்கணும் அப்படின்னு பேசுறாங்கல்ல, இதெல்லாம் பொய் அப்படிங்கறத உங்கள்ட்ட காட்டணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த பழைய கதெல்லாம் என்னென்ன நடந்தது அப்படிங்கறத என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்ன வீடியோ கிளிப்பா எடுத்து வந்து உங்கள்ட்ட காமிச்சேன். இந்த வீடியோ கிளிப்பை பாக்குறப்பவே உங்களால புரிஞ்சுக்க முடியும், கண்டிப்பா இந்த திமுக தேமுதிக கூட்டணிய விஜயகாந்த் ஆன்மா கூட மன்னிக்காது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்துக்கு துரோகம் தான் பண்ணிருக்காங்க.